ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரமாக காட்டுக்கு வந்தாச்சு. தம்பி அம்மா நான் தண்ணி ஊற்றிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஊற்றிக்கண்டேன். அது இந்த சம்மர்லாம் கோல்டு பிடிச்சா விடவே மாட்டேங்குது. மற்ற டைமில் குளிர்காலத்தில் கூட விட்டுரும் போல், அந்த சம்மர் டைமில் பிடிச்சா அப்பா சாமி நல்லாகவே மாட்டேங்குது. அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நாங்களும் பார்த்தா ஒரு 2 வாரம் பக்கமாகவே அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றிக்கல, தம்பி மட்டும் ஊற்றிக்கலான்ட்டாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, பாப்பா அம்மா நீச்சல் அடிக்கலாமா அப்படின்னாங்க. எங்கே நம்ம இருந்தால் தானே இறக்கி விட்றதுக்கு அப்படின்ட்டு பாப்பா வேணான்னுட்டேன். அப்புறம் தம்பி மட்டும் இறங்கி குளிச்சுட்டு வந்தாங்க. கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் பெருசாக இருக்கும், மற்ற மீன் பூரா குட்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே அது அப்படியே தான் இருக்குது, அதே ஷேப்லேயே தான் இருக்குது. 10 வருஷம் பக்கமாகவே நானும் பார்க்குறேன். நானும் இந்த கிணத்துல தான் வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன். அதனால் அந்த கிணத்துல ஒரு மீன் மட்டும் பெருசாக, மற்ற மீனெல்லாம் வந்து குட்டியாகவே இருக்கும். நம்ம போனோம்னா நம்மளை சுற்றிக்கிட்டே கிடக்கும். நம்மளை சுற்றி சுற்றி ஏதாவது தீனி போடுவாங்களான்ட்டு நம்மளை சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. இன்றைக்கி வந்து தம்பி பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் போடவும் எல்லாம் காலை சுற்றிக்கிட்டே கிடந்தது. கையில் பிடிக்கிற மாதிரியே நல்லா மாட்டிடும். பாப்பாவும் இறங்குறேன்னாங்க. அதனால கோல்டு இருக்குதுன்னு சொன்னனால வேணான்னியாச்சு. பரவாயில்ல, நம்ம இறங்குனா மட்டும்தான் பாப்பா இறங்குவாங்க. ஏன்னா எங்களுக்கு நீச்சல் தெரியாது இல்லைங்களா. கேன் கட்டிட்டு அடிப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். நான் இறங்குனா மட்டும்தான் இறங்குவேன் அப்படின்ட்டு அவங்களும் மேலே நின்றுக்கிட்டாங்க. அதனால் தம்பி மட்டும் இறங்கி குளிச்சுட்டு மீனெல்லாம் வந்து கையிலே பிடிக்கிற அளவுக்கு மாட்டோம், அழகாக மாட்டோம். அதுவும் இந்த சம்மர் லீவில் வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு போட்டால் தான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசா மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீன் பெருசாக இருக்குது. அது வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் மேலே வரும். அப்புறம் ஆமை வந்து பிடிச்சி, அந்த ஒரே ஒரு ஆமை வந்து பிடிச்சிட்டு வந்து விட்டோம். அது எங்கே இதனால் வரைக்கும் கண்ணில் படவே இல்லை. ஒரு குட்டி ஆமையாக வந்து எங்கள் மாமாவோட கொடுத்தாங்கன்ட்டு கொண்டாந்து கிணத்துல விட்டால் அது இது நாள் வரைக்கும் கண்ணிலே படல. கிணத்துல தான் இருக்குதானே தெரியல. அவுரி பார்த்தீங்கன்னா 2 அவுரி பிடிச்சாந்து விட்டாங்க. அதுவும் வந்து இது நாள் வரைக்கும் கண்ணில் படல. அப்புறம் தம்பி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் குதிக்கிறேம்மா, நான் டே பார்த்து குதிடா அப்படின்னு. சரிம்மா அப்படின்ட்டு இது வாலா போடுறாமான்ட்டு குதிச்சாங்க. சம்மர் வந்தால் மட்டும்தான் கிணத்துல குளிக்கிறது, மற்றபடியெல்லாம் கிணத்துல இறங்கவே மாட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.